நேத்து இவர் திரு உதயநிதி அவர் சொல்லியிருக்காரு அதிமுக ஐசியூல போக போகுதுன்னு. நான் சொல்றேன் திமுக மார்ச்சுரியில போகுது. தமிழ் மண்ணோட மானத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல சந்தி சிரிக்க வச்ச ஒரே முதலமைச்சர், ஃபெயிலியர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு இன்னைக்கு வெள்ளை அறிக்கை இருக்கா? இதுக்கு வேற அவர் குடும்பத்தோட வேற ஒரு ட்ரிப்பு. இதுக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வேற கூடவே போட்டோ ஷூட் எடுக்க யாராவது வேணுமே அவருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணவும் ட்ரெண்டிங் ஆக்கவும். போஸ்டர் என்ன திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்லாம துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன? இது என்ன ஒரு நாடக மேடையா? தமிழ்நாடு இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக மேடை. உங்களுடன் ஸ்டாலின் ஏன் உங்களுடன் அரசுன்னு வைக்க வேண்டியதானே? மக்களோட வரிப்பணத்துல தானே வைக்கிறீங்க முகாம். ஹாலிடே ட்ரிப்ல ரிட்டையர்மெண்ட் பிளான் இப்பயே போட்டாரு. அவருக்கு நல்ல பக்கத்துல ஒரு குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருவோம். நல்ல குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரை நல்ல ட்ரிப் ஏற்றி ஃபிளைட்ல அனுப்பிடுவோம். பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். இப்போ நம்முடைய தமிழக முதல்வர் வெளிநாடு ஜெர்மன் அதெல்லாம் தமிழக மக்கள் மறக்கிறது அப்படிதான் நடந்துக்கிறாரு. சொல்லுங்க. அதான் நம்முடைய முதல்வர் வந்து ஜெர்மன், லண்டன் எல்லா இடங்களுக்கும் போய் தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு ஈட்டுட்டு வந்திருக்காரு. பொதுவாகவே அவர் என்ன செஞ்சாலும் அவர் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு தான் நீங்க சொல்றீங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு நம்ம பாரதியார் பாடின மாதிரி தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் இணங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாப்பா திடீர்னு பார்த்தா துபாயில் இருக்காரு, திடீர்னு பார்த்தா ஜெர்மனியில் இருக்காரு, ஸ்பெயினில் இருக்காரு, எங்கே இருக்க எனக்கே வாயில நுழையில. பாப்பா அயலாத உழைக்கிறாருப்பா, இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் உழைக்கிறாருப்பா அப்படின்னு நினச்சா, சி தமிழ்நாட்டு மானத்தை, தமிழகத்தை மானத்தை, தமிழ் மண்ணோட மானத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் சந்தி சிரிக்க வச்ச ஒரே முதலமைச்சர், ஃபெயிலியர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஜோக்கர் முதலமைச்சர். இந்த ராஜாக்கள் தர்பார்ல எல்லாம் பார்த்தோம்னா ராஜா பக்கத்துலயே ஒரு ஜோக்கர் இருப்பாரா, அந்த மாதிரி வேணா நம்ம பக்கத்துல ஒரு ஜோக்கர் முதலமைச்சர்னு ஒரு பதவி போட்டு இவரை உட்கார வைக்கலாம். சூப்பரா பொருந்துங்க அவருக்கு. என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வயசுலயும் அங்க போய் இங்க போய் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காரு. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு இன்னைக்கு வெள்ளை அறிக்கை இருக்கா? இன்னைக்கு 2022 எடுத்துப்போம். 2 வருஷம் ஆயிடுச்சுல்ல, 3 வருஷம் ஆக போகுது. 2022 துபாய் ட்ரிப்பு போயிட்டு 6000 கோடி முதலீடு கொண்டு வந்தேன்னாரு. இன்னைக்கு எங்க அந்த 6000 கோடி முதலீடு? அது அவரால் பேச முடியுமா? இன்னைக்கு மீடியால இறங்கின உடனே இதுக்கு வேற அவர் குடும்பத்தோட வேற ஒரு ட்ரிப்பு. இதுக்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வேற கூடவே போட்டோ ஷூட் எடுக்க யாராவது வேணுமே அவருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்லோட் பண்ணவும் ட்ரெண்டிங் ஆக்கவும். இதுக்காக இதெல்லாம் தமிழக மக்களோட வரி பணத்துல. இதை முடிச்சுட்டு என்ன வரவேற்பு ஏர்போர்ட்ல. போஸ்டர் என்ன திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்லாம திரு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன? இது என்ன ஒரு நாடக மேடையா? தமிழ்நாடு இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடக மேடை. தமிழ் மக்கள் ஒரு விளம்பர பலகையை ஆக்கிட்டாங்க. இல்ல, ஒரு முதல்வர் இங்க இருந்து போறாரு, நமக்காக இவ்வளவு செய்யறாரு, அவருக்கு ஒரு போஸ்டர் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க செஞ்சாரு? தமிழ் மானத்தை சந்தி சிரிக்க வச்சாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி, 1000 வருஷம் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி. அங்க போய் பெரியாரோட திருவுருவத்தை திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூமை ரெண்டுக்கு எடுத்துட்டு அங்க போய் 4 பேர் கை தட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு படத்தை திறந்துட்டாரு.
அதாவது நான் சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருக்கேன், எம்பரர் வித் நோ க்ளோத்ஸ்னு. அதாவது ஒரு ராஜாக்கு அவ்வளோ ஒரு அகம்பாவமா தான் தான் ராஜான்னு. அந்த ஒரு அகம்பாவத்திலேருந்து அவரால் இறங்க முடியல. அவருக்கு எப்பவுமே யாராவது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அவரை பெருமையாக பேசணும், அவரை 4 பேர் கையை தட்டணும் அவர் தர்பாரில். அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவர் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறார் ஸ்கீம். எனக்கு யார் உலகத்திலேயே சிறந்த ட்ரெஸ்ஸு யார் தைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்குன்னு. இவரோட அகம்பாவத்தை புரிஞ்சுட்டு வந்த ஒரு டெய்லர் என்ன பண்ணாரு, அங்கே ஒரு நாட்டு பிரஜை என்ன பண்ணாருன்னா அவருக்கு ஆடை இல்லாத ஒரு ஆடையை தயாரிச்சாரு. இவரும் அதை ஏற்றுக்க முடியாம தர்பாரில் இருக்கவங்கலாம் இவரோட ஸ்கீமை புரிஞ்சுட்டு ராஜா உங்களுக்கு இது சூப்பரா இருக்குனாரா. இவரும் அதை போட்டுட்டு ஃபுல் ரோட் ஷோ வந்துட்டாரு. அந்த மாதிரி இருக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்றது, யாரோ ஒருத்தர் தான் உங்களோட கட்சியில இந்த மாதிரி ரூம் ரெண்ட்டுக்கு எடுங்க, படத்தை தரங்க, இதை ஒரு 4 போட்டோ எடுங்கன்னு சொன்னா அதையும் ஏன் நீ பண்ணுவ? அவ்வளோ ஒரு முட்டாளா? இது முட்டாள்தனத்தோட எல்லைங்க, முட்டாள்தனத்தோட எல்லை. ஆக்ஸ்போர்ட்ல பெரியாரோட பேரு நீங்க சொல்ற மாதிரி 4 பேருக்கு தெரியட்டுமே அப்படின்னு வச்சுட்டா கூட இதோட ஆதாரபூர்வமான அறிவிப்பு யார்கிட்டேருந்து வரணும்? ஆக்ஸ்போர்ட்லேருந்து தான் வரணும். ஆக்ஸ்போர்ட் பிரஸ்லேருந்து, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து தானே இதுக்கான அறிவிப்பு வரணும். நானே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து திறந்துட்டு நானே வந்து நான் பண்ணேன்னு சொன்னா அது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? இல்லை, இது ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பா எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னைக்கு போயிட்டு நான் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 3 கம்பெனியோட MOU சைன் பண்ணியிருக்காரு. அந்த 3 நிறுவனமும் ஜெர்மனியில் இருக்கிற 3 நிறுவனமும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கவங்க. ஏற்கனவே அவங்க ஆப்ரேஷன்ஸ் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அவங்களோட ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரே தவிர அவர் வந்து புதுசாக ஒன்றுமே சைன் பண்ணலையே. இதை வந்து எதுக்கு ஜெர்மனியில் போய் சைன் பண்ணணும்? மக்களோட வரி பணத்தில் 100-200 கோடி செலவழிச்சு ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி எதுக்காக இதை பண்ணணும்? இதை மக்களை ஏமாத்துற ஒரு கட்சி, மக்களை ஏமாத்தி வரி பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழற ஒரு கட்சின்றது நல்லாவே இந்த இடத்துல நல்லாவே ப்ரூவ் ஆயிடுச்சு. இல்லை மேம், தமிழகம் வந்து பொருளாதார ரீதியாக இவ்வளோ முன்னேறி இருக்கு அப்படின்னா அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பங்குன்றது யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று தான். ஏன்னா இந்த 4 வருஷத்தை எடுத்து பாருங்க, 4வது இடத்துல இருந்து இன்னைக்கு 3வது இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது இன்னைக்கு தமிழகம்ன்றது பார்த்தோன்னா பல ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இருக்கு, நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, பல ஆண்டுகளாக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கூல்ஸு, காலேஜஸ், எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. தமிழக மக்கள் திறமை வாய்ந்த மக்கள். நம்ம தமிழகத்தில் ஒரு ஆழமான கலாச்சாரம் இருக்கு, லிட்ரேச்சர் இருக்கு, ஹிஸ்ட்ரி இருக்கு. பல பெரும் தலைவர்கள், பெரும் ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு நாடு தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாடை 4வதுலேருந்து 3வது தானே கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளோ கால ஆட்சியில். இதே இவங்க வந்து பாஜக ஆள்ற மாநிலத்தை விமர்சிக்கிறாங்க. இதே ஒரு யூபி எடுத்துப்போமே, ஊபி இன்னைக்கு அதாவது ரொம்ப ஒரு மோசமான, தமிழகத்தோட ஒரு 5 மடங்கு 6 மடங்கு மக்கள் தொகை உள்ள மாநிலம். அப்படின்ற ஊபி அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இருந்த ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த அப்புறம் இன்னைக்கு 10வது 12வது இடத்துல இருந்த ஊபியை இன்னைக்கு 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது வளர்ச்சியா இல்லை 4வதுலேருந்து 3வது தவிர வளர்ச்சியா? ஸோ இதுதான் திமுக கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. இதை வந்து ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்க முடியாது. இது எப்படியும் நடக்கும். ஏன்னா தமிழக மக்கள் எப்படியும் முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்களோ நானோ நம்ம வந்து அரசாங்கத்துக்காக காத்துட்டு இருக்க போறது இல்லை. நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த முன்னேற்றம் எப்படியும் பிஸ்னஸஸ், வணிகம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த முன்னேற்றம் எப்படியும் வரக்கூடிய ஒரு சாதாரண முன்னேற்றம், ஒரு படி முன்னேற்றம்ன்றது. 10 படி முன்னேற்றம்ன்றது முன்னேற்றமா, ஒரு படி முன்னேற்றமா? அது எப்படி ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியும்? இதுதான் திமுக செஞ்ச இந்த 5 வருஷ குளறுபடி. அதாவது தமிழ் மக்களை 5 லட்சம் கோடி கடன்ல தள்ள போகுது. இதுதான் திமுக செஞ்ச ஒரே சாதனைன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. மக்கள் இடத்துல நீதி நிலைமை இன்னைக்கு சீர்குலைஞ்சிருக்கு. மக்களை காப்பாற்ற வேண்டிய நீதி, மக்களை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் இன்னைக்கு மக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய
ஒரு காலகட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த ஒரு அவல நிலை வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு எந்த விதத்துல முன்னேறிருக்கு? எல்லா விதத்திலயும் சீர்குலைஞ்சு கதி கலங்கி இன்னைக்கு ஒரு தமிழன் நடு தெருவுல சந்தி சிரிக்க நிக்க வேண்டிய ஒரு அவல நிலை வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில. இவ்வளோ கூத்து நடந்துட்டு இருக்கப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தமிழனோட பேசிக் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு தமிழனோட பேசிக் அடிப்படை உரிமைகளுக்கும் ஒரு தமிழன் ரோட்ல வந்து போராட வேண்டிய ஒரு அவல நிலை கொண்டு வந்துட்டு தமிழ்நாட சர்வைவல் மோடில் தள்ளிட்டு, சர்வைவல் மோடில் இன்னைக்கு நான் ஒரு வாழ்வாதாரத்துக்கே போராட வேண்டிய ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டு வளர்ச்சியை பத்தி எப்படி பேச முடியும்? எதுக்கு வளர்ச்சியை பத்தி பேச முடியும்? எதுக்காக இவர் பல கண்ட்ரியில போய் அங்கேருந்து முதலீடு இழுக்கணும்னு போறாரு? ஏன் அந்த முதலீடை இங்க இருக்கிற மக்களையே ஊக்குவிச்சு கொண்டு வரலாமே, இங்க இருக்கிற பிசினஸஸை ஊக்குவிக்கலாமே, ஏன் அதை பண்ணக்கூடாது? இவ்வளோ கோடி செலவழிச்சு ஜெர்மனி லண்டன் ட்ரிப் போயிட்டு வந்தாரு. அங்க ஒரு சேர்னு ஒரு நிர்வகிச்சாரு, தமிழ் சேர்னு. அதாவது தமிழ் பற்றி ஆராயறதுக்காக இங்கேருந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கு, அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்கு இங்கேருந்து போய் பணத்தை செலவிக்கிறாரு. அந்த தமிழ் பற்றின ரிசர்ச்சு, அதுக்கான முதலீடு இங்கேயே தமிழ் மக்களுக்கு பண்ணுங்களேன். இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பிஏ தமிழ் லிட்ரேச்சர்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஆய்வுக்கான காசு இங்கே கொடுக்கலாமே. இங்கே நம்ம தமிழ் மக்களை, இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸை இங்கே முன்னேற்றலாமே. ஏன் அந்த ஒரு ஆழமான சிந்தனை இல்லை? ஏன் அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட? அப்படின்ற ஒருத்தரை எப்படி நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரா ஏற்றுக்க முடியும்? நீங்கள் என்னதான் அவர் மேலே குறைகள் சொல்லியிருந்தாலுமே அவர் மக்களுக்காக பல நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத யாராலுமே மறுக்க முடியாது. இப்போ சமீபத்தில் கூட அத்தனை முகாம்கள் போட்டார், அதன் மூலயமா எத்தனையோ லட்சம் மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கல்ல. ஓ, கண்டிப்பாக பல மக்கள் பயனடைச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க தான். இன்னைக்கு முகாமில் உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின், அதான் இவ்வளோ வருஷம் ஆட்சியில இருந்து தெரியல, இப்போ 4 வருஷம் கழிச்சு தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின், மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படிலாம் ஸ்கீமை கொண்டு வந்துட்டு, இந்த ஸ்கீம்னால யாருக்கு? வைகை ஆற்றுல போகுது மனுலாம். பேப்பர் வடை சுடுறதுக்கும் வடை மடிக்கிறதுக்கும் இந்த பேப்பர் உபயோகிக்கப்படுகிறது. இந்த பேப்பரோட யூஸ் என்ன? வைகை ஆற்றுல போகுது, வடை சுடுறதுக்கும் வடை மடிக்கிறதுக்கும் நல்ல யூஸாக இருக்குது, அவ்வளோதான். இன்னைக்கு இந்த மனுக்களை யூஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று போயிட்டுருக்குன்னா இதை யூஸ் பண்ணி, இந்த மனுக்களை யூஸ் பண்ணி மக்களை மிரட்ட தானே செய்கிறாங்க. பல ஒரு பிரச்சனைகள் தானே ஆயிட்டுருக்கு இந்த முகாம்களில். இதெல்லாம் எதில்? மக்களோட வரி பணத்தில். அகெயின் உங்களுடன் ஸ்டாலின், ஏன் உங்களுடன் அரசுன்னு வைக்க வேண்டியதானே? மக்களோட வரி பணத்தில் தானே வைக்கிறீங்க முகாம். ஏன் இவர் ஆட்சிக்கு வரத்துக்கு, இவர் வந்து எலெக்ஷன் டைமில் 2021க்கு முன்னாடி அவருமே டப்பாவாக மனு கலெக்ட் பண்ணாரே. நான் ஆட்சிக்கு வந்தால், அது பூட்டெல்லாம் வேற போட்டு, நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் விஷயமா இந்த பூட்டை திறந்து மக்களோட மனுக்களை படித்து மக்களோட பிரச்சனைகள் தீர்ப்பேன் அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த டப்பாலாம் எங்கே போச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மேம். 4 வருஷன்றது தான் உங்களோட டைம். உங்களோட ஆளுமையும் நீங்க ஒரு நல்ல தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில உட்கார தகுதியானவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான இந்த 4 வருஷ டைம். அந்த 4 வருஷத்துல அவர் பண்ணலையே. இப்ப 4 வருஷத்துல பண்ணாதவரை இனிமே மக்கள் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? தமிழக மக்கள் இனிமே அவருக்கு எப்படி ஓட் போடுவாங்க? 2026 தேர்தல் வரப்போகுது, இதுலயுமே அவங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே. கண்டிப்பா அது வேணா அவங்களோட கனவு வேணா இருக்கலாம். இன்னைக்கு நேற்று இவர் திரு உதயநிதி அவர் சொல்லியிருக்காரு, அதிமுக ஐசியூவில் போகுதுன்னு. நான் சொல்கிறேன், திமுக மார்ச்சரியில் போகுது. 2026 வெயிட்டிங். திமுக மார்ச்சரியில் போகுது. நம்ம தமிழக முதலமைச்சர் ஹாலிடே ட்ரிப்பில் ரிட்டையர்மெண்ட் பிளான் இப்பயே போட்டார். அவருக்கு நல்ல பக்கத்தில் ஒரு குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருவோம். நல்ல குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரை நல்ல ட்ரிப் ஏற்றி ஃப்ளைட்டில் அனுப்பிடுவோம். அவர் ஜாலியாக குழுன்னு பயணம் போயிட்டு வரட்டும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ தேர்தல் வேற வருது. அவருக்கு ஒரு தேர்தல் சாங் டெடிகேட் பண்ண வேண்டாமா?
உன் பேர் சொல்ல ஆசைதான், மக்களை உருட்ட ஆசைதான், குழு குழு பயணம் ஆசைதான், ஆசைதான், இதன் மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், குழு குழு பயணம் ஆசைதான், கொள்ளை அடிக்க ஆசைதான், இம்சைதான், இந்த முதலமைச்சர் பதவி இம்சைதான் அப்படின்னு பாவம் நம்ம தமிழக முதலமைச்சர் அயலாத அவர் வாரிசுகளுக்காக பாடுபட்டு பட்டு பட்டு ரொம்ப டயர்டாயிட்டாருங்க. அவர் ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளான் போட்டு ஒரு ஹாலிடே ட்ரிப்பில் ஒரேடியாக 2026 தமிழக மக்கள் அனுப்பிச்சிருவோம். ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பர் பிளான்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு சாதகமா யாருக்கு பாதகமா அமையுதுன்னு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ்மா. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.